இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி காலிங், இங்க வா. என்ன பாட்டி? வாடா. தோ வரேன். என்ன பாட்டி? ஓகே ஓகே, பிளான் சக்சஸ். டேய் பாட்டி, பாட்டி ஒருத்த சரிக்கு உன் கண்ணு முன்னாடி விழுந்து கிடக்குறேன். நீ என்னடா கொஞ்சம் கூட பதட்டப்படாம சக்சஸ் சக்சஸ் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? என் மேல உனக்கு பாசமே இல்லையா பாட்டி? ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன்டா, அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரி, உனக்கு கைகால அடிபட்ட மாதிரி ஒண்ணு இல்லையே? என்னது, உசுறு பொழைச்சி தட்டு தட்டு மாதிரி எழுந்து நிக்கிற? கை காலில் எதுவும் அடிபடலையான்னு கேக்குறியா நீ? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா பாட்டி? ஆமா, உன் கதை தான் என்ன? வா இங்க வா, இங்க வா வா. என்ன? அது ஒண்ணு இல்லடா, மித்ராவுக்கும் ஆதி தம்பிக்கும் கல்யாணத்தை நடத்தி ஆகணும்னு இந்த வீட்டுல இருக்க ஆளுங்க எல்லாம் ஆளுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இது எங்களுக்கு தெரியாது பாரு. உன் அண்ணி என்னன்னா ஆதி கிட்ட எதை பத்தி பேச மாட்டேன்னு அவ பங்குக்கு அவ அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் தெரிஞ்சது தானே. அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? அதனாலதான் இந்த எண்ணெயில வழுக்கி விழுகிற பிளான போட்டேன். என்னது, எண்ணெயில வழுக்கி விடுற பிளானா? என்ன பாட்டி சொல்ற? போடா போக்கத்தவனே, இந்த கல்யாணம் நடக்காம இருக்கணும்னா அந்த மித்ராவுக்கு ஏதாவது ஆகணும். முதல்ல ஆதியை தான் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். ஐயோ, அப்புறம் மித்ராவுக்கு மாத்திட்டேன். இந்த எண்ணெயை கீழே ஊத்தி விட்டு அவளை கீழே விழுக வச்சு கைகால உடைச்சு விட்டுட்டோம்னா எப்படியோ கல்யாணம் 6 மாசம் தள்ளி போயிரும்ல. பாட்டி, நீ பாக்குறதுக்கு தான் எம்ஜிஆர் மாதிரி இருக்க, ஆனா பண்றது பூரா நம்பியார் வேலையா இருக்க பாட்டி. பாட்டி ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஐயோ, தவக்கல பாட்டி, என்னடா பிளான் சொதப்பிருச்சு? யாருக்கு தெரியும்? நீங்களும் ஒரு பிளான் பண்ணீங்க, இப்போ அதுவா ஒரு பிளான் ஆயிருச்சு. ஹலோ ஹலோ, பாரதி, ஆக்சுவலி அங்கே ஒரு நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். மித்ரா ஸ்டெப்ஸ்ல இருந்து காலு ஸ்லிப் ஆகி கீழே விழ போனா, நான் ஃபோன் பெஸ்ட் இப்படி டேர்ன் பண்ணும்போது டக்குன்னு இப்படியே டேர்ன் பண்ணி பிடிச்சிட்டேன். ஆக்சுவலி அவளை நான் வேணும்னே தாங்கி பிடிக்கல. மித்ரா இப்படியே வந்து விழும்போது ஆக்சுவலி எனக்கு பாத்துங்க பேலன்ஸ் போய் அப்படியே மித்ராவுக்கு அடிபட்ட கூடாதுன்றதுதான் நான் அவளை சேவ் பண்ணேன்.
நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டு? என்ன சார், எனக்கு புரியல. நான் எதுக்கு உங்களை புரிஞ்சுக்கணும்? அஹ், அஹ், அங்க நடந்த விஷயத்த நீங்க எதுக்காக என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவங்க கீழே விழுந்துட கூடாதுன்னு அக்கறையா போய் புடிச்சிருப்பீங்கல்ல. இதுல நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எப்படி வேணாலும் புடிங்க, யார் மேல வேணாலும் விழுங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா, இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஆம், அது சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க கொஞ்சம் போறீங்களா ப்ளீஸ்? இப்ப எதுக்கு பாரதி இவ்ளோ கோவப்படுறா? அண்ணே, இது என்னண்ணே? என்னடா? மித்ரா மேடம் உங்களை கட்டி புடிச்சு கொடுத்த முத்தத்தால உங்க கண்ணத்துல விழுந்த லிப்ஸ்டிக் கரை. இத பார்த்தா பாரதி நீ உங்களை பார்த்து முறைக்காம கொஞ்சிட்டா போவாங்க. ஆமா, இது எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? என்னதான் அண்ணி உங்க மேல எந்த உரிமையும் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாலும் இன்னொரு பொண்ணு தான் புருஷனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கற பார்த்ததும் அன்னைக்கு உங்க மேல ஏதோ புசு புசுன்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, புசு புசு. அதானே, அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டேய், என்னடா ஏதோ புரியாத பாஷையில பேசிட்டு இருக்க? ஐயோ அண்ணே, இருங்கண்ணே, நான் தமிழ்லயே சொல்றேன். பொறாம பொறாம, அதாவது தனக்கு சொந்தமானத வேற யாராவது ஒருத்தர் சொந்தம் கொண்டாடினா அப்ப வருமே, அது பாரதி இன்னைக்கு வந்திருக்குன்னு. யூ மீன் பொசசிவ்னஸ்? அந்த பொசகட்டத்தனம் தான், அதேதான், அதுதான் அன்னைக்கு வந்திருக்கு. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே, இந்த விஷயத்துல அண்ணிய கொஞ்சமா ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அப்ப வேற மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். வரும் நான் சொல்றேன். ஆமாண்ணே, ஆனா அதுக்கு முதல்ல இந்த கன்னத்துல இருக்க லிப்ஸ்டிக்க நல்லா அழுத்தி தொடங்க. போச்சா? போயிடுச்சு. அண்ணே, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் தனக்கு சொந்தமான ஒருத்தன் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசினாலோ பழகினாலோ இந்த பொண்ணுங்களுக்கு பக்குன்னு பத்திக்கும். நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணி கண்ணு முன்னாடியே மித்ரா மேடத்து மேல சாஞ்சி உரசி கட்டிலாம் புடிச்சிருக்கீங்க. அதுக்கு மேல அவங்க உங்களுக்கு முத்தம் கொடுத்தத அண்ணி பார்த்து தொலைஞ்சிட்டாங்க. அதனாலதான் பாரதி அன்னைக்கு உங்க மேல கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அதுல வந்த முறப்பு தான் பாரதி அண்ணியோட அந்த முறப்பு. சூப்பர் தவக்கல, சூப்பர். ஏய், எனக்கு இந்த விஷயம் மைண்டுக்கு ஸ்ட்ரைக்காகவே இல்லடா. அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும்னே.